அண்ணா வணக்கம். 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 இப்போ போர் பெற்றிருக்கு தெரியும். அதுக்கு நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அவரோட கண்டனம் தெரிவிக்கிறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போராட்டம் நடத்தாரா? இப்போ ட்ரெண்டிங் இதான், இங்க பாருங்க. வீதி வீதியாக இழுத்து சென்று கொடூரமாக மக்களை அடித்துக் கொள்ளுவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கடாபியை படுகொலை செய்த கும்பல் அமெரிக்க ஏகாதிபத்திய கும்பல். அவரை தொடர்ந்து இப்போது ஈரான் மீது இவ்வளவு பெரிய கொடூரமான தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்களா? ஆமா தம்பி, பார்த்தேன் தம்பி. இது என்னன்னா, முதல்ல அவருடைய துண்டு இருக்கு பாருங்க, கட்சி துண்டு, கட்சி தலைவர் தோல்ல போடுறாருல துண்டு, அதை முதல்ல கொஞ்சம் நேரா போட சொல்லுங்க தம்பி. கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கு. அவருடைய கொள்கை மாதிரியே கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கு. அவருடைய குணங்கள் மாதிரியே கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கு. அவருடைய கோட்பாடுகள் மாதிரியே கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவரு தமிழ்நாடு ரீதியா அரசியல் பண்ணுதாரு. தமிழ்நாட்டு அரசியல் உள்ள அகில இந்திய இல்ல உலக லெவல்ல அரசியல்கள் இல்ல. நம்ம நாட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தமிழ் மாநிலத்துல மாநிலங்கள்ல நம்ம நாட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சொன்னா நீங்க அமெரிக்கா ஏகாதிபத்திய பத்தி பேசலாம். இப்ப மணிவண்ணன் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, அமெரிக்கா ஏகாதிபத்தியம் அப்படின்னு. சத்யராஜ் பக்கம் வந்துட்டு அமெரிக்காக்காரன் ஏற்கே நம்ம சவால் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு. இந்த மாதிரி அந்த கூட்டத்துல சும்மா ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி அமெரிக்கா பத்தி பேசியிருக்காரு. ஆமா, உள்நாட்டு பிரச்சனை நிறைய இருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகள், இன்னும் தமிழ்நாட்டுல தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இவங்களால தீராத பிரச்சனைகள், இவங்களாலே இவங்களால கட்சி கூட்டு அவரு தவறு செய்து விட்டு அப்படின்னா இவரு ஒண்ணு கேட்கணும். இவர்கிட்ட கேட்டுட்டு இவரு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க தவறு பண்ணுவாங்கன்னு கேட்டா இல்ல. ஆனா கூட்டுல இருக்கும் போது அவர் தவறு பண்ணா என்ன நீங்க கேட்கணும்ல. கண்டிப்பா கூட்டணி இருக்குது. அவங்க பண்ற தவறு கேட்கறாம சம்பந்தமே நம்ம இவங்க பேசுறது கேட்க போது அமெரிக்காக்கு கேட்காது. அவன் வந்து பாக்க போறானா, இவங்க பேசுறது கேட்குமா, எந்தெந்த போராட்டமா பாத்துட்டாங்க. இவங்க பேசி இவங்க நடக்கக்கூடியதை பாக்கணும். விதியின் போராட்டம் இது வெட்டித்தனம், வெட்டியான போராட்டம் தம்பி. இது எதுக்கு நீங்க போராட்டம்? சோசியல் மீடியா விளம்பரத்துக்காண்டி பண்றாங்க. தமிழர் கொள்கையோட தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க. தமிழர் கொள்கையை வச்சுதான் கட்சி ஆரம்பிச்சாரு. தமிழர்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் நீங்க தீர்த்து முடிச்சிட்டீங்களா? இப்ப நீங்க திராவிடத்துல இருக்கீங்க, திராவிடத்துல ஆகிற கொள்கையை கூட நீங்க தீர்த்து முடிச்சிட்டீங்களா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க முன் நிற்போம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நீங்க முன்னு எல்லாம் தீர்த்து முடிச்சிட்டீங்களா? இன்னும் தமிழகத்துல எல்லா எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஏன்னா முடிச்சிட்டீங்களா? அதை முடிக்கல. நீங்க அமெரிக்கா எதிர்ப்பு பத்தி நீங்க இப்படி பேசுறீங்களா? முடிச்சிட்டீங்களா? நீங்க கேட்போம்ல, நாங்க கேள்வி ஒரு வார்த்தை கேட்கணும்ல. கண்டிப்பா நீங்களே கேட்கணும்ல தம்பி. நீங்களே தினமும் மாதிரி ஆட்கள் பிரஸ் மீடியா வச்சிருக்கீங்களா? மீடியா வச்சிருக்காங்களா? நீங்க கேட்கணும் தம்பி. அது போர் நடக்கு, அது அவங்க பிரச்சனை, நம்ம ஒதுங்கிலாம் வேண்டாம். அது ஆதரவு தெரிவிக்குது பிரச்சனை, நம்ம நாட்டு பிரச்சனை தீர்ந்துட்டாங்கிற பாக்கணும். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்ச சம்பவம், அப்புறம் இந்த வேங்கவையில பீத்தனி குடிச்சாங்களே, அது யாரு கலக்கணும்? ஆதிக்க சாதிகள் கலக்கிட்டாங்கன்னு எவ்வளவு போராட்டம் பண்ணீங்க தம்பி. கடைசியில் அவங்க ஊர்காரங்க பண்ண தப்பு தம்பி. பிரச்சனை பண்ணதுக்காண்டி அவங்களுக்குள்ளே பண்ண கலவரம், அதை கண்டுபிடிச்சாங்க. அது வெளியிட்டு வந்தாங்களா? அதுக்கு போராட்டம் பண்ணாங்களா? உங்களோட எண்ணங்கள் என்ன? விளம்பரம் பண்றதா பகல்கா மாட்டாங்க நடந்தது. அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன். நீங்க தீவிரவாதிகள் முகாமில் அப்புறம் இந்திய அரசு தாக்குதல் பண்ணிச்சு. அதுக்கு பொதுமக்கள் ரொம்ப சேதம் அடைந்தாங்க. பொதுமக்கள் சொத்துக்கெல்லாம் சேதம் அடைது. இவங்க எங்க போராட்டம் தெரிவிக்கணும்? 25 வருஷம் 30 வருஷத்துக்கு மேல ஒரு ஆயுள் தண்டனைக்கு மேல இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அப்புறம் நீங்க விடுவிக்கணும் ஜெயில அப்படின்னு. இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா தீவிரவாதி செயல்கள்ல உள்ள போனதுல போற நீங்க அரசியல் நேரத்துல விடுவிக்கணும்னு சொல்றாங்க. தேர்தல் நேரத்துல அவங்க எதுக்கு உள்ள போனாங்க பார்த்தா பாதி பேரு குண்டு வெடிப்புல உள்ள போனவங்க, இந்தியாவுக்குள்ள குண்டு வச்சு உள்ள போனவங்க, இவங்கள வெளியிடணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க இஸ்லாமிய. இப்ப நீங்க இவங்களோட நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப கீழ்த்தரமான இப்படி கீழ்த்தரமான போராட்டம்லாம் பண்ண எப்படி? அதான் உங்க துண்டை கொஞ்சம் கீழே ஏத்த இறக்கமா இருக்கு. உங்க அதாவது உங்க துண்டோடைய நிலைமை தான் உங்களோட நிலைமை ஏத்த இறக்கமா இருக்கு. ஏதாவது பரவாயில்ல, அவரு சொல்லுவாரு நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கப்பட்ட மக்களுக்கு தான் ஆதரவு. ஒடுக்கப்பட்ட மக்களுமே இருக்கப்பட்ட மக்களுக்கு தான் இவர் ஆதரவு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒட்டுமொத்தமான ஆதரவு கிடையாது. அவருடைய நிலைப்பாடுகள், அவரு போராட்டம் பண்ண விஷயம் எல்லாம் நீங்களே எடுத்து பாருங்க. மக்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. உங்களை மாதிரி ஆட்கள் சொன்னாலும் தெரியும்.